Hello student, welcome to UC Success Academy. இன்னைக்கு 12th metricல மேக்ஸ்ல செகண்ட் சாப்டர் 2.5ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கீழ்காணும் கலப்பெண்களின் மட்டு மதிப்பினை காண்க. ஸோ இதில் மாடுலஸ் அப்படின்னு சொன்னான்னா கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாருக்கு மத்தியில் எழுதணும். 4i equal to. ஸோ இப்போ இந்த மாடுலஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னது, நியூமினேட்டருக்கு செப்பரேட்டாக டினாமினேட்டருக்கு செப்பரேட்டாக மாடுலஸ் நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மாடுலஸில் எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஜென்ரலாக இசட்டை எப்படி எழுதும், ஒரு ரியல் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி டேர்ம் இருக்கும். ஸோ அந்த மாடுலஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதை எப்படி எழுதுவோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி டேர்ம் ஸ்கொயராக இருக்கும். இதுதான் ஜென்ரலாக டேர்ம். ஸோ இந்த இடத்துல இமேஜினரி டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரியல் டேர்ம் என்ன இருக்குது, 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இமேஜினரி டேர்ம் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் டேர்முக்கு வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி டேர்ம் ப்ளஸ் 4 இருக்குது 4 ஸ்கொயர் which is equal to the square root of 4 divided by square root of 9 plus 16 which is equal to ஸ்கொயர் ரூட்லேருந்து 4 வெளியில் வந்ததுன்னா இது which is equal to 25 ஈக்குவல் டு என்னது 2/5. இப்போ கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனுடைய மாடுலஸ் வேல்யூ என்னது 2/5. இப்போ இது வரங்க. ஸோ இதில் ரெண்டு டேர்மாக இருக்குது அப்படின்றதுனால இதை ஃபஸ்ட்டு சிங்கிள் டேர்மாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறேன்னா என்னது, ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்டான டேர்ம். ஸோ இந்த டேர்ம் இதால் மல்டிபிள் ஆகுது, இந்த டேர்ம் இதால் மல்டிபிள் ஆகுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 மைனஸ் ஐன்றது 1 மைனஸ் ஐயால் மல்டிபிள் ஆகுது ப்ளஸ் 1 மைனஸ் 2iன்றது 1 ப்ளஸ் ஐயால் மல்டிபிள் ஆகுது. இந்த ரெண்டுக்குமே சேம் டினாமினேட்டர் ஆகிடும். எல்சிஎம் எடுத்துட்டோம்னா ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் டேரக்டாக a + b - b ஃபார்முலா படி எடுத்தோன்னா a² மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் அப்போ வந்துட்டு என்னது 1 + 1 becomes 2ன்னு வந்துடும். ஓகேவா, இங்கே வந்து நம்ம வந்துட்டு இமேஜினரி டேர்ம் அண்ட் வந்துட்டு என்னது ரியல் டேர்ம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ 2 minus 2i minus i plus i square plus 1 into 1 becomes 1 plus i minus 2i minus 2i square. ஸோ இப்போ இதில் டினாமினேட்டரில் 2 எடுத்துக்கோங்க, நியூமினேட்டரில் எதெல்லாம் ரியல் டேர்ம் ஸ்கொயராக இருக்கும், இது ஐ ஸ்கொயரோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு 2i ஸ்கொயர் இந்த 1. ஸோ 2 இது -1 இருக்குது +1 இருக்குது. அப்போ -1 ஐ ஸ்கொயர்ன்றது -1. ஸோ -1ம் +1ம் கேன்சல் ஆகிடுச்சு. -2 இன்ட்டு ஐ ஸ்கொயர்ட் -2 இன்ட்டு -1 becomes +2ன்னு ஆகிடும். ஸோ 2 + 2 = 4ன்னு வந்துடுச்சு ரியல் டேர்ம். நெக்ஸ்ட் இமேஜினரி டேர்ம் ஐ இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எடுத்தால் -2 டைம்ஸ் ஆஃப் ஐ -1 டைம்ஸ் ஆஃப் ஐன்றது -3 டைம்ஸ் ஆஃப் ஐ வரும். அகைன் +1 டைம், அப்போ மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் கேன்சல் ஆகி -2 டைம்ஸ் ஆஃப் ஐ -2 டைம்ஸ் ஆஃப் ஐ becomes -4 டைம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இதில் வந்து காமனாக 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2/2ன்னு வந்துடும். 2 minus 2i will be cancelled. ஸோ ஆன்சர் என்னது 2 minus 2i தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லே தேர்ட் ரோமன் லெட்டர் 1 minus i the whole power 10க்கு மாடுலஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற டேர்மை அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, மாடுலஸ்குள்ளே எழுதிடுங்க ஈக்குவல் டு. ஸோ இது வந்து என்னது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடுலஸ்க்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வந்து அந்த பவரை வந்து என்னது மாடுலஸ்க்கு வெளியில் எழுத முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம வந்துட்டு இந்த வெளியே எழுதிட்டோம். ஸோ டைரெக்டாக மாடுலஸ் வேல்யூவை இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகுது, √1² + -1 the whole square the whole power 10ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 the whole power 10 which is equal to என்னது 2 power 1/2 into 2 into 5. ஓகே, அந்த 10 நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு என்னது 2 power 5 which is equal to 32 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்முக்கு மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கொடுத்துருக்க என்ன டேர்ம் இருக்கோ அது அப்பளத்தையும் நம்ம என்ன பண்ணணும் மாடுலஸில் எழுதிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா ப்ராப்பர்ட்டி படி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் மல்டிப்ளிகேஷனாக இருக்கா எல்லாத்துக்கும்
செப்பரேட் மாடுலஸ் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இதுக்கு செப்பரேட்டாக எடுக்கும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு செப்பரேட்டாக எடுக்கும்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் -4 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதுக்கு செப்பரேட்டாக எடுக்கும்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் -3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்ன்றது என்னது 4. ஸோ வெளியில் வந்துடுது. இது வந்து என்னது 9 + 16. இதுவும் 9 + 16 equal to 2 into √25 into √25 equal to 2 into 5 into 5 equal to 25 into 2 becomes 50. Second question. For any two complex numbers z1 and z2 such that modulus of z1 is equal to modulus of z2 is equal to 1 and z1 z2 is not equal to -1, then show that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is real number. அப்படின்ட்டு ரியல் நம்பர்னு இதை நம்ம வந்துட்டு என்ன ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதே கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்கும் பாருங்கள். z1 மற்றும் z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z1 is equal to மாடுலஸ் ஆஃப் z2 is equal to 1 மற்றும் z1 z2 is not equal to -1 எனில் z1 plus z2 divided by 1 plus z1 z2 ஒரு மெய் எண் என காட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிறேன். z1 plus z2 divided by 1 plus z1 into z2. இப்போ இது வந்து ரியலாக இருந்தால் ரியலுக்கு உண்டான கண்டிஷன் வந்து z is equal to z bar. இந்த ரெண்டு தான் கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இசட்டாக இருந்தால் ஒருவேளை கொடுத்துருக்க இதுக்கு இசட் பாரோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, நியூமரேட்டருக்கு செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு பார் கொடுக்குறோம், டினாமினேட்டருக்கு செப்பரேட்டாக அதே மாதிரி பார் கொடுக்குறோம். ஸோ ஈக்குவல் டு இதுக்கு செப்பரேட்டாக அப்புறம் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு செப்பரேட்டாக எழுதலாம். z1 பார் ப்ளஸ் z2 பார், டினாமினேட்டருக்கு 1 பார் ஆல்சோ 1 தான், ப்ளஸ் z1 z2 த ஹோல் பார். அகைன் இந்த ரெண்டு பாரையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடலாம். z1 பார் ப்ளஸ் z2 பார் divided by 1 plus z1 bar z2 bar. ஸோ பாரை வந்து ஜென்ரலாக எப்படி எழுதும், 1 by z1 plus 1 by z2 divided by 1 plus 1 by z1 into 1 by z2. ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன ஆகுது பாருங்கள், z1 z2ன்றது இந்த டேர்ம் வருது. அப்போ டினாமினேட்டரில் z1 z2 plus 1 divided by z1 into z2. நியூமரேட்டரில் அதே மாதிரி 1 by இது வந்து இந்த டேர்ம் z2வால் மல்டிபிள் ஆகும், இந்த டேர்ம் z1ஆல் மல்டிபிள் ஆகுது, z1 z2. ஸோ இங்கே இருக்கிற z1 z2 இதுவும் கேன்சல் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, z1 ப்ளஸ் z2 டிவைட் பை 1 ப்ளஸ் z1 z2 தான் வருது. ஸோ z பாரை சிம்பிளிஃபை பண்ணால் என்னது தான் வருது, நமக்கு zன்னு தான் வருது. ஹென்ஸ் என்னது z பார் is equal to zன்றதுனால given complex number is real. ஓகேவா, அப்போ z is real. Question. Which one of the following points 10 minus 8i 11 plus 6i is close to 1 plus i? தமிழில் இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 minus 8i 11 plus 6i ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1 plus iக்கு மிக அருகாமையில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ஆர்கன் பிளேனில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு எந்த புள்ளி, இந்த புள்ளி. ஸோ 1,1 அப்படின்றது இங்கே மேலே இருக்கும். ஸோ நான் அதை வந்து z1ன்னு எடுத்துக்கிறேன். 1 + iன்ற பாயிண்ட்டை z1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10. ஸோ 10 வந்து இங்கே இருக்கா, 10 minus 8i -8 இங்கே வந்துடும். ஸோ 10 minus 8i. ஸோ இது வந்து என்னது z2ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 11 + 6i இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதை z3ன்னு எடுத்துக்கலாம். 11 + 6i. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப நியரஸ்ட்னா இந்த டிஸ்டன்ஸு கம்மியாக இருந்ததுன்னா அதை நியரஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்னது z2 - z1. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு வேல்யூ, அதனால் அதை மாடுலஸ்குள்ளே போடுவோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் வந்து 10 - 8i - 1 + i.
ஸோ உள்ள மைனஸ் மல்டிபிள் ஆகும்போது 10 minus 8i minus 1 minus I which is equal to 10 minus 1 becomes 9 minus 1 minus minus 9 வருது. ஸோ மாடுலஸ் இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் plus minus 9 the whole square which is equal to square root of 81 plus 81 equal to square root of 162. ஸோ அந்த 162 வந்து எவ்வளோ நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணோம். அதே மாதிரி அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோன்னா இது Z3 minus Z1 which is equal to Z3 என்னது 11 plus 6i minus 1 plus I. So equal to 11 minus 1 becomes இப்போ என்னது 11 plus 6i first இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. So 11 minus 1 becomes 10, 6 minus 1 becomes 5i. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் மாடுலஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 த மைனஸ் ஐ மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 125. ஓகேவா? இப்போ இந்த 162 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஸோ 162 அண்ட் வந்துட்டு இது இருக்கா? ஸோ ஜென்ரலாக 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு 121, 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. இது 162ன்னு இருக்கு. அப்போ கட்டாயமாக இது என்னது 12 பாயிண்ட் சம்திங்காக தான் இருந்திருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் என்னது 12 பாயிண்ட் சம்திங்லாம் வந்திருக்கும். ஏன்னா 144க்கும் 169க்கும் நடுவில் தான் 162 இருக்குது அப்படின்றதுனால 12 பாயிண்ட் சம்திங்கில் இருந்திருக்கும். இதுக்கு வேல்யூ வந்துட்டு எனக்கு 12 பாயிண்ட் சம்திங் வரும். அதே மாதிரி இப்போ 125ன்னு எடுத்தோன்னா 121க்கும் 144க்கும் மிடில் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து எப்படி இருக்கும் 11 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது தான் எனது நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்றதுனால ஸோ 11 பாயிண்ட் சம்திங்கிற பாயிண்ட் தான் எனது நியரஸ்டாக இருக்குது. ஸோ அது வந்து எனது Z3. அப்போ 11 + 6iன்ற பாயிண்ட் தான் எனது மிக எனது 1 + close to 1 + I. ஓகேவா? தமிழில் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுங்க 11 + 6i தான் எனது இந்த 1 + iக்கு மிக அருகாமையில் இருக்கும் புள்ளி அப்படின்னு எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், fourth question பாருங்க. if modulus of z is equal to 3, show that 7 less than or equal to modulus of z plus 6 minus 8i less than or equal to 13. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா the modulus of z plus 6 minus 8i இதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கணும் f. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸோ அந்த வேல்யூ வந்து என்னது 7க்கும் 13க்கும் நடுவில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது லெஸ் தேன் வேல்யூ. அதனால அந்த ரீஜனில் இசட் ஆஃப் மைனஸ் எஃப்னு இருக்குன்ற மாதிரியும் இசட் ப்ளஸ் எஃப்னு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல எஃப்க்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது 6 minus 8 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நான் இந்த ரீஜன் எடுக்கிறேன்னா இசட் ப்ளஸ் 6 minus 8i அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நெட்டான என்னது மாடுலஸ் ஆஃப் z plus modulus of 6 minus 8i. அந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்ன இருக்குது பாசிட்டிவாக அதாவது இந்த அடிஷன் ஆகுது. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னது 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு அந்த மாடுலஸ் வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணனா 6 ஸ்கொயர் ப்ளஸ் minus 8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தென் புட் மாடுலஸ் ஸோ ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 + 64 3 + 100 ஈக்குவல் டு என்னது 3 + 10ன்னு வருது. அது வந்து என்னது மாடுலஸ் நம்ம போட்டு எழுதிட்டோன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் படி அடுத்தது எடுக்கிறோம் என்னது 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ 7 ரீஜனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இசட் ப்ளஸ் 6 minus 8iன்ற ஃபங்க்ஷன் கிரேட்டராக இருக்கும். அப்படி தானே? இது கிரேட்டர் இது லெஸ் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து டிக்ரீஸ்டாக இருக்குது. அதனால் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஸோ தேட் ரீஜனில் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத மட்டும் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ -3. இது வந்து அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் -8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்படி எடுத்து எழுதும் போது நம்மளுக்கு டைரெக்டாக இது எப்படி வருது 3 - 10ன்னு வருது. ஈக்குவல் டு என்னது திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னது
7. Modulus of 7 வந்திருக்கும் equal to 7 வந்துடுது. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது இதுதான் அப்படின்றது சொல்லிடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதே மாதிரி தானே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரிக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் z² - 3 அந்த ரீஜியனில் எனக்கு பாசிட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z² லெஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -3. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது மாடுலஸ் ஆஃப் -3ன்னு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு டேர்முக்கும் செப்பரேட்டாக z² இந்த மாடுலஸ் ப்ளஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் -3யோட வேல்யூ வந்துட்டு இது +3 மாதிரி இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ். ஸோ நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எடுத்தோம்னா இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் பவரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் 3 மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருவோம். 1² பிகம்ஸ் 1 1 + 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ அந்த ரீஜியனுக்கு வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரிக்கு z² -3 மாடுலஸ் போட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கும்போது அந்த ரீஜியனில் எப்படி இருக்கு z மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் ஆஃப் -3 அந்த மாதிரிக்கு எடுக்கணும். ஏன்னா மைனஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ அதே மாதிரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பவரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் ஆஃப் இந்த 3யோட வேல்யூ 3ன்னு வந்துடுது. ஸோ ஈக்குவல் டு 1 -3 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது -2 மாடுலஸ்குள்ளே வருது ஈக்குவல் டு என்னது 2ன்னு வந்துடுது. ஸோ ஹென்ஸ் தட் ஃபங்க்ஷன் இந்த ரீஜியன் வந்துட்டு இந்த மாதிரிக்கு எழுதிட்டு கொஸ்டினும் அதுவும் என்னது போன ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ரீஜியனுக்குள்ளே இருக்குன்னு நம்ம வெரிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்து எழுதிக்கிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து எனது அடிஷனாக இருக்குன்றத போட்டுக்கூட வெளியில் நீங்கள் மாடுலஸ் போட்டாலும் சரி போடலனாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா. ஸோ அப்புறம் மாடுலஸ் இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய மாடுலஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ பிகம்ஸ் இந்த 12ன்னு வருது. அதே மாதிரி கிரேட்டர் தென் ரீஜனில் நீங்கள் அதே மாதிரி நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து மைனஸ் பண்ணி எடுக்கும்போது -8ன்னு வருது. மாடுலஸ் விட்டு வெளியில் வரும்போது +8. ஹென்ஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சு இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்துடுது அப்படின்றத எழுதிடணும். ஓகேவா. 7th question. If z1, z2 and z3 are 3 complex numbers such that modulus of z1 is equal to 1, modulus of z2 is equal to 2, modulus of z3 is equal to 3, modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. So show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6ன்னு நம்ம வெரிஃபை பண்ணோம். ஸோ தமிழில் உள்ள கொஸ்டினே அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் வச்சு இதுவும் இதோட காஞ்சுகேட்டும் ரிலேட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் தெரியும். ஆக்சுவலாக என்னது மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 1² விச் இஸ் ஆல்சோ 1. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z1² நம்ம எப்படி எழுதலாம் z1 இன்ட்டு z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1/z1. ஓகேவா. இதை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாடுலஸ் ஆஃப் z2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அதே மாதிரிக்கு z2 இன்ட்டு z2 பார் ஈக்குவல் டு என்னது 4ன்னு எடுத்துக்கணும். அப்போ z2 பார் இஸ் ஈக்குவல் டு 4/z2. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z3 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ மாடுலஸ் ஆஃப் z3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இதில் அதே மாதிரிக்கு மாடுலஸ் ஆஃப் z3 நம்ம எப்படி எழுதிக்கலாம் z3 இன்ட்டு z3 த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ z3 ஹோல் பார் ஈக்குவல் டு 9/z3. இப்படி வச்சுட்டு எந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணோம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணணும். இதில் z1 z2ன்னு இருக்குது, z1 z3ன்னு இருக்குது, z2 z3ன்னு இருக்குது. ஸோ எல்லாமே காமனாக ஒரு டேர்மை எடுக்க முடியாது. அப்போ காமனாக நம்ம எந்த டேர்மால் டிவைட் பண்ணலாம்னா z1 z2 z3ஆல் டிவைட் ஆகும்போது ஸோ நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் டிவைட் பை z1 z2 z3. ஸோ அப்போ என்ன மீனிங்னா நான் வெளியில் அந்த டேர்மால் மல்டிப்ளை அண்ட் டிவைடு நான் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கா 4
இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேர்மால் இதை டிவைட் பண்ணும்போது Z1 Z2வும் கேன்சல் ஆகிடும், Z3ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ வெளியில் இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இப்போ 9/Z3. ஸோ இந்த இடத்துல என்ன டேர்ம் இல்லை, Z2 இல்லை. அப்போ ப்ளஸ் 4/Z2 ப்ளஸ் இதில் வந்து இந்த Z3 தான் இல்லை. ஓகேவா? இதில் அதே மாதிரி Z1 இல்லை. அப்போ 1/Z1 இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சா. பட் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னது, மாடுலஸ் ஆஃப் திஸ் டேர்ம். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம மாடுலஸ் போட்டுக்கணும். 9/Z3 ஆல்ரெடி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணல. 9/Z3 நம்ம Z3 பார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? Z3 பார் பிளஸ் இது Z2 பார் பிளஸ் Z1 பார். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இதில் எல்லாத்துக்கும் மாடுலஸ் செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் Z3 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z1 பார். ஸோ இந்த பாருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னது, ஹோல் பார் போடலாம். அந்த மாதிரிக்கு எழுதிட்டோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, Z1 ப்ளஸ் Z2 Z3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட பார் ஈக்குவல் டு இது ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் டேர்ம். ஸோ 1/1 becomes 1 தான் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ என்னது, 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 வேல்யூ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 வேல்யூ 3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 1/1 becomes 1 which is equal to 6. Hence verified போட்டு விட்டுற வேண்டாம். Next question. If the area of the triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square units. Find the value of modulus of Z. ஸோ அதே கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. Z, IZ மற்றும் Z plus IZ ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் மாடுலஸ் ஆஃப் Z மதிப்பினை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இருக்கு, ஒன்று Z இன்னொன்று IZன்னு இருக்கு. ஓகேவா? I மல்டிபிள் ஆஃப் Z அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ அந்த 2 பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற பாயிண்ட் Z பிளஸ் IZ ஆட் பண்ணி வர்ற பாயிண்ட் இங்கே இருக்கு. ஓகேவா? இப்படி எடுத்தோம்னா, ஸோ IZ பாயிண்ட் எடுத்தோம்னா என்னது, ஒரிஜின்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஆல்சோ மாடுலஸ் ஆஃப் Z. ஏன்னா Z ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுப்போம், IYன்னு எடுப்போம். மாடுலஸ் ஆஃப் I ஆஃப் எக்ஸ் பிளஸ் IYன்னு எடுக்கும் போது என்ன ஆயிடுது, இது மைனஸ் ஒய்ன்னு மாறிடும், இது வந்து IXன்னு மாறிடும். அப்போ மைனஸ் ஒய் பிளஸ் IX. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தா டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும், இதுவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். அப்படின்றதுனால என்னது, மாடுலஸ் ஆஃப் Z ரெண்டுலையுமே சேம். ஏரியா ஈக்குவல் டு என்னது, half இன்ட்டு A இன்ட்டு B. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா ஃபார்முலா half இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு 50 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z the whole square equal to இந்த 2 இந்த பக்கம் இருந்தால் 2 into 50. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z the whole square equal to 100. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z is equal to 10. ஸோ கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z இன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின், show that the equation Z cube plus 2Z bar is equal to 0 has 5 solution. Z cube plus 2Z bar is equal to 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என நிறுவுக. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கணும். இது கியூபிக் ஈக்குவேஷன், அதனால 3 தீர்வுகள் தான் இருக்கும், பட் 5 தீர்வுகள்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், Z கியூப் அந்த பக்கம் எடுத்துட்டு இந்த ரிமைனிங் டேர்மை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ Z பார்ன்றதை எலிமினேட் பண்ணுறதுக்கு மாடுலஸ் எடுக்கலாம். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் Z மாடுலஸ் ஆஃப் Z பாரும் நம்மளுக்கு ஈக்குவல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றதுனால அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம 2 பக்கமும் மாடுலஸ் எடுக்கிறோம். ஈக்குவல் டு என்னது, மாடுலஸ் ஆஃப் 2Z பார்னு இருக்குது. ஸோ என்னது, இசட்டுக்கு ஹோல் கியூப்னு எடுத்தோன்னா மாடுலஸ் ஆஃப் இது வந்து என்னது பாசிட்டிவ் 2ன்னு வந்துடும், 2 டைம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இசட் பாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் பாரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இசட்னு எடுத்துட்டு இப்போ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மாடுலஸ் ஆஃப் இசட் கியூப் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இப்படி எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா இந்த ரெண்டுலேருந்து காமனாக மாடுலஸ் ஆஃப் இசட்டை வெளியில் எடுக்கிறீங்க. அப்போ
மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒன்று இந்த இப்போ ரெண்டு ஃபேக்டராக மாறிடுச்சு பாருங்க. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இந்த இது 0வாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த டேர்ம் 0வாக இருக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ஃபேக்டராக மாறிடுச்சு. அது ஒரு தீர்வு. அடுத்த தீர்வு எப்படி இருக்கு? மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? இசட் minus 2 is equal to 0. அப்போ modulus of z square equal to the 2 இந்த பக்கம் வந்தா minus 2. So இதை எப்படி எழுதலாம்? z1 into z1 bar. Sorry, z into z bar equal to என்னது? 2 எடுத்துக்கணும். ஓகேவா? இல்லாட்டி z bar is equal to 2 by z அப்படின்னு எடுத்துக்கோங்க. z bar is equal to 2 by z. இப்போ என்னன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? z cube plus 2z. இதில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ இந்த வேல்யூவை z bar is equal to 2zன்றதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறது 2 into 2 by z equal to 0. அப்போ z cube is equal to என்னது? minus 4 by z. அப்போ z cube is equal to minus 4 by இல்லை ப்ளஸ் 4 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 4 by z is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுது? z பவர் 4 ப்ளஸ் 4 is equal to 0. அதாவது டினாமினேட்டரில் z இருக்கும், அது இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிருக்கும்? 0 ஆயிருந்திருக்கும். அப்போ டோட்டலாக இது வந்து என்னது? 4th பவர் ஈக்குவேஷன். இது ஒரு மாடுலஸ் ஆஃப் z is equal to 0ன்னு வந்துச்சு. டோட்டலாக 5 தீர்வுகள். அப்போ மாடுலஸ் ஆஃப் z is equal to 0, தென் z பவர் 4 ப்ளஸ் 4 is equal to 0ன்ற டோட்டலாக இதில் 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? சொல்யூஷன் இருக்கும். இதுக்கு 1 சொல்யூஷன். டோட்டலாக 5 சொல்யூஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் அப்போ என்னது? z cube plus 2z bar is equal to has 5 சொல்யூஷன் எடுத்துக்கணும். Tenth question. Find the square root of கீழ்காண்பவைகளின் வர்க்கமூலம் காண்க. ஸோ அதில் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? a ப்ளஸ் ஐபி. ஸோ இது வரைக்கும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பார்த்தோம்? x ப்ளஸ் ஐஒய்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத இந்த ஃபார்முலா படியே ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிற என்னது ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி டேர்ம் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் a பை 2க்கு ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஐ ஆஃப் b by modulus of b into modulus of z minus a divided by 2. இதுக்கு என்னது? இதான் வந்துட்டு என்னது? ஸ்கொயர் ரூட்டுக்கு உண்டான ஃபார்முலா. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லை பியோட வேல்யூ வந்துட்டு என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. ஃபார்முலா மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்? மாடுலஸ் ஆஃப் இசட்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் 4 ப்ளஸ் 3 ஐன்னு இருக்கா. ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்னது? 4, பியோட வேல்யூ 3ன்னு இருக்குது. மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 16 ப்ளஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 25 வரும். ஈக்குவல் டு என்னது? 5 வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க? அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 3i இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 5 இதோட வேல்யூ வந்துட்டு என்ன வருது? 5 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 4 டிவைட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஐ பியோட வேல்யூ ப்ளஸ் 3 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்ன வருது? பாசிட்டிவ் 3 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 5 மைனஸ் 4 டிவைட் பை 2 அதுக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ப்ளஸ் 4 வந்து 9 வந்துடும். ரூட்டில் வந்து 9 வெளியே வந்துச்சுன்னா 3 டிவைட் பை ரூட் 2 ப்ளஸ் இது 3 கேன்சல் ஆகி 1 ஆகிடுது. ஐ இன்ட்டு இது வந்து 5 மைனஸ் 4 வந்து 1 டிவைட் பை ரூட் 2. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டேர்மோடைய வேல்யூ. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே எடுத்து எழுதிக்கணும். -6 ப்ளஸ் 8i. ஸோ இதில் ஏயோட டேர்ம் வந்து -6, b ஈக்குவல் டு 8,
Next, modulus of z value is equal to square root of minus 6 the whole square plus 8 square equal to root of 100 வருமா which is equal to 10 வருது. அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாடி தான் minus 6 plus 8 ஐயோடைய ஸ்கொயர் ரூட் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஃபார்முலா படி ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியில் போட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஃபார்முலா எழுதணும், எல்லாத்துலேயுமே ஃபார்முலா எழுதணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டு ப்ளஸ் ஏ divided by 2 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு ப்ளஸ் I into B8 divided by modulus of 8 also 8 தான் வருது. ஏன்னா அது நெகட்டிவ் டேர்ம் இருந்தால் பாசிட்டிவாக வரும், அதுக்காக தான் அது வந்து போட்டிருக்காங்க. இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாடுலஸ் ஆஃப் minus 6 divided by 2 equal to plus or minus இது என்னது 4 by 2 becomes 2 so root 2 plus இது வந்து 8 by 8 1 வந்துடும். I into 10 plus 6 becomes 16 by 2 வந்துட்டு என்னது வருது 8 வருதா, அப்போ வந்து 4 into 2 வரும், 4 வந்து வெளியில் வந்து root 2. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது ஆன்சர். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க -5 -12i. ஸோ இதில் ஏயோட வேல்யூ -5, பியோட வேல்யூ -12, மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ +12. நெக்ஸ்ட்டு இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ square root of -5 the whole square plus -12 the whole square வருது. அப்போ ஈக்குவல் டு என்ன வருது 25 plus 144 equal to 169 வருது. ஈக்குவல் டு என்னது 13 ஸ்கொயர் தான் 169. இப்போ அதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. -5 -12i ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுத்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 13 ப்ளஸ் ஆஃப் -5 divided by 2 plus I into b ஓட வேல்யூ -12 by positive 12 square root of 13 minus of -5 divided by 2 எடுத்தோன்னா என்ன வருது ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 minus 5 வந்து 8 வருது, 8 by 2 4 வருது, ஸ்கொயர் ரூட்டில் வந்து 4 வெளியில் வந்துடுச்சுன்னா 2. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எழுதணும். ப்ளஸ் I into -i வந்துடுது, -i into 13 plus 5 வந்து எவ்வளோ வருது 18 வருது, 18 by 2 வந்து 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்ததுன்னா அது 3. அப்போ என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 minus 3i. இதுதான் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டேர்முடைய வேல்யூ. ஸ்டூடெண்ட் புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.